ஒவ்வொரு மக்களே நீங்கள் பார்த்து கேட்குற முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் கடந்த ஒரு 2-3 நாள் இந்த பக்கம் வந்து ஸ்டூம்ஸுக்கான பல ஏகப்பட்ட லீக்ஸ் அந்த பற்றினா கிடச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இவங்களாம் அந்த லெவலுக்கு போவாங்களா அப்படிங்கிற டவுட்டும் வரதான் செய்யுது. ஆனால் இந்த படத்தை எடுக்கிறது ரூசோ பிரதர்ஸ். இதுக்கு முன்னாடி அவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தோற அடி பொழந்துட்டு லோக்கியை போட்டு தள்ளி நம்ம ஹல்கை பிரித்து மேஞ்சிட்டு ஹேண்டில் கத்தம் பண்ணிட்டு மொத்தம் அஸ்காரில் பாதி பேர் சல்லியாக நொறுக்கிட்டு போனாருங்க. இதெல்லாம் ஓப்பனிங் சீனில் டேனஸோட என்ட்ரியே நம்ம கடவுளாக நினச்சி பார்த்துட்டு இருந்தா அந்த சூப்பர் ஹீரோஸை போட்டு பொழந்து கண்ணன் தான் அந்த லோக்கி கண்ணு முன்னாடி கர்ண கொடூரமாக கொண்டார்ல. இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு டூம்ஸ்டேல இதை விட மாசம் நீ இறக்கலன்னா எப்படி? கிடைச்சிருக்க லீக் படி அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இது வரைக்கும் நீங்க பார்க்காத செம்ம ப்ரூட்டலான ஒரு ஓப்பனிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து இந்த லீக் கிடைச்சிருந்தாலும் மிக முக்கியமான சோர்ஸ் ஜான் கேம்பியாவுமே இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான அந்த ஸ்கிரிப்டை படிச்சிருக்காராம். அந்த வகையில் ஓப்பனிங் சீக்வன்ஸ் இவர் படித்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சீனை நீங்கள் எம்சியூவில் இதுக்கப்புறம் பார்க்கவும் மாட்டீங்க, பார்க்க வாய்ப்பும் கிடையாது. அப்படி ஒரு ப்ரூட்டலான சீன்றாது ஆடியன்ஸை க்ளூ தடவி சீட்டில் உட்கார வச்ச மாதிரி கப்பு சிப்புன்னு ஸ்க்ரீனை மட்டும் தான் பார்ப்பாங்க. கண் செதறாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸையும் டூமோட குறிக்கோள் அவன் எந்த அளவுக்கு மோசமானு சொல்லக்கூடிய ஒரு சீக்வன்ஸாகவும் அதாமின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஓப்பனிங் சீக்வன்ஸ் அப்படி இருக்குமா? இந்த படத்தோட ரன் டைம் 3 hours and 45 minutes. அதில் ஓப்பனிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்போ படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எங்கிறது இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் பற்றி நான் அப்டேட் கிடச்சிச்சுன்னு தெரியல. பட் இது கிடச்சிட்ட அப்புறம் எல்லாருமே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மோஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்கஷன் ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் தான் இருக்குன்னு தோணுது. ஸோ 2 யூனிவர்ஸ் ஒன்றா மோதுற அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேவரட்டான சில ஹீரோஸ் சாகிற மாதிரி அமைக்கப்படலாம். ஒருத்தர் எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். நம்ம ஃபேவரட் ஹீரோஸ் நம்ம கண் முன்னாடி இன்கஷன் ஈவெண்ட் அப்போ சாக போகிறாங்க. ஸோ அந்த இன்கஷனை அழகாக ரிவீல் பண்ணிட்டு இந்த அளவுக்கு மோசமான இன்கஷன் ஈவெண்ட்டை டூம் எப்படி தாமசம் யூஸ் பண்ணிக்க போறாரு, இந்த பவர் அவர் எப்படி ஹோன் பண்ண போறாருங்கிற மாதிரி அந்த கதை நகரலாம். இன்கஷன் ஈவெண்ட்டா அப்படின்னா என்னடா நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். 2 யூனிவர்ஸ் ஒன்னோட மோதுறது தான் இன்கஷன் ஈவெண்ட். இது எப்படி வேணாச்சு ட்ரிகர் ஆகலாம். நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் பேலன்ஸில் யாராவது ட்ரீம் வாக் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போனாங்கன்னா, அதாவது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியோ இல்லை டேரக்ட் கான்டாக்ட் வச்சு அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா இல்லை ட்ரீம் வாக் பண்ணாங்கன்னா அந்த இன்கஷன் ஈவெண்ட்டுங்கிறது ட்ரிகர் ஆகிடும். 2 யூனிவர்ஸ் பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். அந்த யூனிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வால், அந்த செவர் உடஞ்சி ரெண்டுமே ஒன்று மோதும். இந்த சமயத்தில் 2 யூனிவர்ஸும் அழிக்கப்படும். இதை அந்த படத்திலே ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த யூனிவர்ஸ் வச்சு தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. 2 வித்தியாசமான யூனிவர்ஸ் மர்ஜ் ஆகி அழிகிற நிலைமையில் இருக்க அந்த இடத்துல தான் அந்த இசைஞானி சாட்டுங்கிறது நடந்திருக்கும். ஸோ இன்கஷன் ஈவெண்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்படி ட்ரிகர் ஆகிறது எப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. 2 யூனிவர்ஸ் மோதுற அந்த சமயத்தில் மோத போகிற அந்த உலகத்தில் ஒன்று நம்ம அழிச்சிட்டோன்னா இன்னொன்று தப்பிச்சிடும். புரியுதா? ஸோ 2 யூனிவர்ஸ் தான், 2 உலகங்கள் தான் மோத போகுது. அதில் ஒரு உலகத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா இன்னொரு உலகம் மோத எதுவுமே இல்லாமல் தப்பிச்சிடும். அதுக்கான ஒரு செப்பரேட் டைம்லைனுங்கிறது உருவான அந்த டைம்லைனில் இந்த உலகம் மட்டும் சேஃப்கார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக் புக்கில் நடக்க நம்ம அவெஞ்சர்ஸ் ஆக்சுவலாக இன்னொரு உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் ஹீரோஸ் தான், அவங்க இந்த உலகத்தை பாதுகாக்கிறவங்க தான். பட் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் இவங்க உலகத்தை அழிக்க வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு மாரல் டைலம் அங்கே ஏற்படுது. ஆன்டிமேட்டர் பாம்பு யூஸ் பண்ணி அடுத்த உலகத்தை அழிச்சிடலாங்கிற நிலைமைக்கு போயிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோஸாக நினைக்கிறவங்க இன்னொரு உலகத்தில் இருக்கக்கூடிய பில்லியன்ஸ் ஆஃப் இன்னசென்ட் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லவே முடியாதுங்க. உங்கள் உலகத்தை காப்பாற்ற 1000 இன்னசென்ட் மக்கள் செத்தா பரவாயில்லையா? இந்த ஒரு விஷயத்தை தான் டாக்டர் டூம் தேடி வரார் போல. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸே அமைக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 உலகங்கள் ஒன்று மோத போது அதுக்குள்ளே ஒரு உலகத்தை காப்பாற்ற இன்னொரு உலகத்தில் சம்மந்தப்பட்டவங்க சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் அமைய போகுது. அண்ட் ரூமர் படி பார்க்கும்போது அழிய போகிற உலகமாக காமிக்கப்பட போகிறது டோபி மேகுயரோட இந்த உலகமாங்க. நம்ம டோபி மேகுயர் ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக அவர் வரதான் போகிறாரு. ஸோ டோபி மேகுயரோட அந்த உலகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு உலகத்தோட மஜாக போகுது. அந்த உலகம் வேறு எதுவும் இல்லை, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்த எக்ஸ்மேன் உலகம் தான். ஸோ எக்ஸ்மேன் உலகம் சாம் ரேமியோட அந்த ஸ்பைடர்மேன் டோபி மேகுயர் உலகமும் ஒன்றா மோத போது அதில் அந்த டோபி மேகுயர் உலகத்தை டிஃபீட் பண்ணி நம்ம உலகத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்மேன் உலகம் சம்மந்தப்பட்ட எல்லா மியூட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா போராட போகிறாங்க. அதனால தான் டீசர் ட்ரெயிலெல்லாம் மேக்னெட் அந்த டைலாகுமே சொல்லியிருப்பாரு. சாவுங்கிறது எல்லாருக்கும் வரதான் செய்யும். சாவர நிலைமையில நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ சாவுங்கிறது எல்லாருக்கும் வரும் சொல்லி நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் அவர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது அந்த பக்கம் டோபி உலகம் அழிஞ்சாதான் நம்ம உலகத்தை நம்மளால் காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு கன்வின்சிங் சீக்வன்ஸாக தான் இது இப்போதைக்கு என்னால் பார்க்க முடியுது. லைக் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு அப்புறம் இந்த சீன்லாம் திரும்ப பார்த்தா ஒரு கட்டத்தில் நம்ம எக்ஸ்மேன் பாசிபிளி டோபி மேகுயர் அந்த உலகத்தை டிஃபீட் பண்ணியிருப்பாங்களோங்கிற தாட் வரதான் செய்யுது. நம்ம சைக்ளாப்ஸ் கூட கதறி அழுறால, அதுக்கு முக்கிய காரணமாக பாசிபிளி அவர் தெரியாதனமாக டோபியை கொண்டு இருக்கலாம். இன்னசென்ட் மக்களை கொள்றது கண்டிப்பாக சைக்ளாப்ஸோட வேலையே கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி கூட பாசிபிளி சைக்ளாப்ஸ் கதறி அழகலாம். அகைன் இந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் வில்லன்ஸ் சொல்லி பிரித்து பார்க்கவே முடியாது. 2 சைடுமே ஹீரோஸ் தான். 2 பேருமே அவங்க உலகத்தை காப்பாற்ற போராடுறாங்க. பட் அந்த பக்கம் நம்ம டோபிக்கு சப்போர்ட்டாக பெருசாக யாரும் வரப்போகிறது கிடையாது, அவஞ்சஸே கிடையாது. நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும் தான் அங்கே தனியாக இருக்க போகிறான்னு நம்புறேன். அவரால் மட்டும் எப்படிங்க அந்த உலகத்தை மொத்தமாகவே ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுல. ஸோ எக்ஸ்மேன் வெர்சஸ் டோபி மேகுயர்ங்கிற ஃபைட் நடக்க தான் போதுன்னு தோணுது.
இன்னொரு லீக்கர் இந்த சீக்வன்ஸில் நம்ம உல்வரின் அண்ட் டெட்புல் 2 பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. உல்வரின், டெட்புல் இவங்க 2 பேருமே இப்போ வரைக்குமே டூம்ஸ்டே படத்தில் கன்ஃபார்ம் செய்யப்படல. டோபி மேகரும் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ 3 கன்ஃபார்ம் ஆகாத கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கதையை சொல்லும்போது அதை நம்புற மாதிரியா இருக்குது. இப்போ வரைக்கும் என்னால் பெருசாக நம்ப முடியல. ஆனால் ரொம்ப ட்ரஸ்டபிள் சைட்லேருந்து இந்த மாதிரி லிரிக்ஸ் கிடச்சிட்டு இருக்க அந்த ஸ்காந்தனால ஒரு வேலை உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு பயமும் வரதான் செய்யுது. எக்ஸ்மேன் தான் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு டோபி மேகரை கொள்ள போகிறாங்க. டோபி மேகர் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ. அப்படிப்பட்ட ஒருத்தர் இறக்கி இந்த பக்கம் சம்பவம் செய்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எப்படா இருக்கும்? ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஒரு ஜஸ்டிஃபைங்கான டெத் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம இன்ஃபினிட் வார் ஓப்பனிங்லையுமே லோக்கியை போட்டு தந்தது ஒரு ஜஸ்டிஃபைங்கான டெத்தாக இருந்துச்சு. அக்செப்டும் பண்ண முடிஞ்சிச்சு. பட் நம்ம இப்போ மல்டிவர்ஸ் லெவலில் விளையாடிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தா டோபி மேகரோட டெத் இன்னும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக அமையணும். சும்மா வந்து கொண்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும். எனக்கு என்னமோ டோபியை கம்ப்ளீட்டாக கொல்லாமல் பாதி உசுரோட விட்டுட்டு போயிடுவாங்க போல தான் தோணுது. அண்ட் மேபி டிவி இந்த பக்கம் டோபியை தத்தெடுத்து நீ எங்கள் மல்டிவர்ஸ் லெவலில் அந்த ஸ்டீமில் ஒன்றா சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம். சோனி சைடில் ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் மாட்டியிருக்க அந்த காரணத்தினால கம்ப்ளீட் டோபி டெத்துங்கிறத எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டோபி அதே ரிவெஞ்சோட அந்த பக்கம் எக்ஸ்மேன் கூட எதிர்த்து சண்டையும் போடலாம். இதுக்கு நடுவில் உல்வரின் அண்ட் டெட்புல் என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. மேபி டெட்புல் இந்த பக்கம் உல்வரின் அண்ட் டோபியை பார்த்து 2 பேருமே ஃபேன் ஃபேவரட்டான கேரக்டர் சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படிங்கும்போது சமாதானப்படுத்தலாம். 4th வால் பிரேக்கிங் மாதிரி அதான் சம்பவம் செய்யலாம் நினைக்கிறேன். அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் டோபி பயங்கரமாடி வாங்க போகிறாருன்னு தெரியுதுங்க. இந்த சமயத்தில் என்னதான் எக்ஸ்மேன் உலகம் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து அந்த இன்கஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா அது தொடர்ந்து இருக்க பக்கத்து யூனிவர்ஸுங்கிறது அந்த வாலை உடச்சிட்டு உள்ள வரதான் பார்க்கும். டாமினோ எஃபெக்ட் மாதிரி தாங்க. ஒரு டாமினோ நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா அப்படியே அது பரபரன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அது தொடர்ந்து வர மற்ற யூனிவர்ஸும் இப்படி உடைய தான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எர்த் 616 பாதிக்க வர அந்த வகையில் தான் நம்ம எக்ஸ்மேன் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிறத பார்ப்போம் நம்புறேன். அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேனுங்கிறத ஃபைட் நடத்தப்படலாம். அது ஃபுல் டீட்டெயிலுக்குள்ளே போகாமல் கடைசியில் எப்படியும் இந்த 2 டீம் ஒன்றாக தான் போகிறாங்க. பட் டூம் இது ஒரு விளையாட்டாக செய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. டூமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை உருவாக்க ட்ரை பண்ணணும். ஸோ அது மூலைக்குள்ளே ஒரு பேட்டரி வேலை தான் இருக்கும் நம்புறேன். இன்கஷன் ஈவெண்ட்டில் உடச்ச அந்த துண்டுகளை பேஸ் பண்ணி நம்ம டூம் அவருக்கான ஒரு உலகத்தை இந்த ஹீரோஸை மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வர செய்யலாம். டூம் இறங்கி சண்டை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஹீரோஸை ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ணி ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் அவங்கள வில்லனாக திருப்பி விட்டு கூட சண்டையை மேற்கொள்ள வைக்கலாம். ஏன்னா டூம் அந்தளவுக்கு புத்திசாலி. டூம் இந்த ஹீரோஸ் வச்சு செஸ் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போஸ்டருமே வரப்போகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டூம் மோர் லைக்லி இந்த டூம்ஸ்டே படத்தில் ஒரு மைண்ட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறான்னு நம்புறேன். அப்படி இந்த பவரும் காட்ட தான் போகிறாங்க. பட் ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே டூம் அந்த மைண்ட் கேமில் பலியாக போகிறது டோபின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கடுப்பேற்றாமல் நல்லபடியாக ஒரு ஜஸ்டிஃபைங்கான ஃபைட்டாக காமிக்கிறா அதுவே போதுமானது. இந்த படம் பெருசாக இருக்க அந்த காரணத்தினால வழக்கமாக இருக்கும் பற்றி ஒரு 3 ஆக்ட் படம் இது இல்லாமல் 5 ஆக்ட் படமாக வரப்போ தான். ஓப்பனிங் ஃபைட்டே நம்ம எக்ஸ்மேன் ஃபைட்டு, அதை தொடர்ந்து அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் ஃபைட்டு, அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் அண்ட் டூம் ஃபைட்டு அண்ட் கிளைமேக்ஸ் அண்ட் போஸ்ட் கிளைமேக்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பெருசு இருக்காங்கன்னா அது எப்படி நினச்சி அமையலாங்க? இதை பற்றி நம்ம உடனே யோசிக்க முடியாது. படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். படம் பெருசாக இருக்கணும் பிரச்சனை இல்லை. பட் அத்தனை சூப்பர் ஹீரோஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். யாரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எந்த வகையில் கொண்டு போகிறாங்கன்னே தெரியலையே. டூம்ஸ்டேக்கான அந்த டீசர் வந்தால் ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடைக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணுவோம். அடுத்த மாதம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் பவுல் வரைக்கும் காத்திருப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம லோக்கியுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி பேசப்படுது. அவர் கையில் தானே இப்போதைக்கு மொத்த டைம்லைனுமே அடங்கியிருக்கேன். அந்த டைம்லைன் பிரான்ச் ஆகும்போது ஒவ்வொரு டைம்லைனும் ஒன்று சிங்க் ஆகி அதுவே ஒரு இன்கஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண தான் செய்யும். லோக்கி இப்போதைக்கு மல்டிவர்சிட்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டாலும் எத்தனை நாளைக்கு தான் அவர் அந்த டைம்லைனையே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுக்கவும் அவர் பாசிபிளி அந்த மொத்த டைம்லைனை அழிக்கிறதுக்காகவோ டூம் வரலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி லீக்கான அந்த கேங் டைனஸ்டி ஸ்கிரிப்ட் படி பார்க்கும்போது நம்ம கேங் லோக்கி அந்த மல்டிவர்சிட்டிக்குள்ளேயே வச்சு அடி பொழுதுட்டு அந்த டீயை 2 வெட்டிட்டு வராங்க. ஸோ டைம்லைன் மல்டிவர்ஸுங்கிறதே பாதியாக உடைக்கப்படக்கூடிய சுச்சுவேஷனுங்கிறது ஏற்படுமா? டூமும் பாசிபிளி அதை தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ டூம் வர்சஸ் லோக்கிங்கிற ஃபைட்டும் நடக்கலாம். டூமை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காட்ட போகிறாங்கன்னு தெரியல. டூமோட பேக் ஸ்டோரி, டூமோட அந்த இன்கஷன் ஈவெண்ட் டிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அமைய போதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம டோபி மேகர் உலகத்தை எக்ஸ்மேன் அழிச்சா எப்படி இருக்கும்? உங்கள் தாட்ஸ், உங்களோட வியூஸை மறக்காம காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில பற்றி வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.